நீங்கள் தசம பாகத்தை கொண்டாந்து வச்ச உடனே உங்களுக்கான வானம் திறக்குது. தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் அப்படிங்கிறார். பிரைஸ் காட். இப்போ வானத்தை திறக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணால் வானம் திறக்காது. இந்த வசனத்தின்படி நீங்கள் தசம பாகத்தை கொண்டாந்து வச்ச உடனே உங்களுக்கான வானம் திறக்குது. வானத்தின் பலகணிகள் உங்களுக்காக திறக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க ஆசீர்வாதம். ஏன்னா சில காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியாது, ஏதோ ஒன்று செய்து தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆராதனை இதை நம்ம ஜெபம் பண்ணி நடத்த முடியாது. இங்கே வந்து செஞ்சால் தான் ஆராதனை என்ன செய்யும், நடக்கும். பிரைஸ் காட். அதே மாதிரி வானத்தின் பலகணிகள், வானம் திறக்கப்படணும்னா இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணின போது வானம் திறக்கப்பட்டது. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படணும்னா உங்களுடைய தசம பாகங்களை சபையில் கொண்டு வந்து என்ன பண்ணணுமா, வைக்கணுமா. அப்போ உங்களுக்காக வானத்தின் பலகணிகள் திறக்கும் என்று வேதம் அது எப்படி சொல்லுனா, நீங்கள் கொடுத்துட்டு என்னை சோதிச்சு பாருங்க அப்படிங்கிறார். என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்காரு. இதில் ஒரு டெஸ்டரை உள்ளே கொடுத்து என்ன பண்ணுவோம், சுவிட்சை போட்டு விட்டுட்டு கரண்ட் இருக்கா இல்லையான்னு பாருங்களேன். அங்கே போல்லேருந்து கரண்டெல்லாம் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், தொட்டு பார்க்கணும். தொட்டு பாருங்க, டெஸ்டரில் வெளிச்சம் இருக்கும். கையை தட்டி சோதித்து பாருங்கள்னு சொல்லிட்டு 11 பாருங்க. வாசிங்க 11. பூமியின் பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். பிரைஸ் காட். அதாவது இங்கே தசமபாகத்தை கொண்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலை என்ன நடக்கு, எனக்கான வானத்தின் பலகணிகள் என்ன பண்ணுதான், திறக்கப்படுதான். புரிஞ்சிட்டிங்களா? அதுக்கப்புறமா என் தசமபாகம் என்ன பண்ணுதுன்னா, ஏன் தோட்டத்தில் இருக்கிற கனி இருக்குது பார்த்தீங்களா, இதை பட்சித்து போடுது பார்த்தீங்களா, இதை மட்டும் கண்டிக்க மாட்டாராம். உங்கள் தசமபாகம் ஒட்டுமொத்த பூமியின் கனிகளையும் பட்சித்து போடுகிறவைகளை ஆண்டவர் கண்டிப்பாராம். கையை தட்டி நீங்கள் இங்கே தசமபாகத்தை கொண்டு வச்ச உடனே சில பட்டயங்கள் பூமி எங்கும் உலாவும். இப்போ நேச்சுரலாக என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பயிர் வகைகளை அழிக்கிற பூச்சிகளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உரம் என்ன பண்ணுவோம், போடுவோம். உண்மைதானே? அது நேச்சுரல் உரம். இப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் உரத்தை தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பன்னிகளை விரட்டணும்னா அதுக்கு தனியாக முள்ளு வேலி அது இதுன்னு போடணும். அதையும் பிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீங்கள் தசமபாகத்தை கொண்டு வச்சிங்கன்னா உங்கள் தோட்டத்தில் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளையும் பூமியின் ஒட்டுமொத்த பூமியில் இருக்கிற தோட்டத்தின் கனிகளையும் பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தமாய் நான் கண்டிப்பேன்.